பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டு இருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, ஆன்றோரே, சான்றோரே, உங்கள் அனைவரின் பொறுப்பாளர்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை தினந்தோறும் மங்கள இசையோடு உங்களுக்கு இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதில் வரும் வரன்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் பணத்துக்காக செய்வது கிடையாது. திருமணமாகாத ஆண் பெண் அனைவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களது ஆசை. வரன் தேடும் பெற்றோர்கள் முதலில் விற்று கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், கட்டுப்போக மாட்டீர்கள். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் காலதாமதம் பண்ணாமல் ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களுக்கு அனுப்பினால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று நம்ம அரங்கத்திற்கு ஜாதகங்களை ஒளிப்பதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து நமது வரன் பெயர் பாத்தீங்கன்னா சத்யநாராயணன், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது செவ்வாய் ஜாதகம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. MCA LLB PG படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.11, நல்ல சிகப்பு நிறம். இவங்க 14/4/1990 பிறந்திருக்காங்க. ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் வரையும் வருமானம் வருது. சொந்த ஊர் கோயம்புத்தூர், இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு சுப்பிரமணியன், இவங்க அட்வொகேட்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க BSNL கோயம்புத்தூர்ல. அம்மா திருமதி சித்ரா, இவங்க பாத்தீங்கன்னா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு 2, நிறைவான வசதி, பெரிய VIP ஃபேமிலி, பையனும் நல்லா அழகா ஸ்மார்ட்டா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வர நம்மைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா அஜித் குமார், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க. MTech சாப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 6 அடி, நல்ல சிகப்பு நிறம். 21/11/1996 பிறந்திருக்காங்க. டெக்னிக்கல் அனலிஸ்டா ஒர்க் பண்றாங்க. 8.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சேலரி வாங்குறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா PA கம்யூனிகேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல சங்கராபுரம். அப்பா திரு ஐயம்பெருமாள், இவங்க பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து நடத்துனரா இருக்காங்க. அப்புறம் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி ஜோதி, இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் 1, சொந்தமா வீடு, விவசாய நிலம், 1.5 ஏக்கர் எல்லாமே இருக்கு. பையன் பாத்தீங்கன்னா நல்லா கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வர நம்மைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா அஜித் குமார், நல்ல பையன். இவர் பிறக்கும் போதே சனி மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 6 மாசம் 22 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். பாரம் குருபாவம் வந்திருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ், அகமுடிய முதலியார், ராகு கேது ஜாதகம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம், டிப்ளமா படிச்சிருக்காரு, 170 சென்டிமீட்டர், 24/3/1998 பிறந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. துபாயில் இருக்காரு. சொந்த ஊரு கீழக்குறிச்சி. அப்பா பேரு ராஜேந்திரன், அம்மா பேரு அன்னக்கிளி. வெளிநாடு போறதுக்கு சம்மதம் உள்ள பெண்கள் தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆச்சு. 3 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் 2 சொந்த வீடு இருக்கிறது. எனவே இந்த ஜாதகர் வந்து பிறக்கும் போதே சந்திர மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 10 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு வந்து பாத்தீங்கன்னா நவநீத் தேவ், செங்குந்த முதலியார், ராகு கேது ஜாதகம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம், பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 168 சென்டிமீட்டர், 31/10/1990 பிறந்திருக்காரு. மாசம் வந்து 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் திருப்பூர், பூர்வீகம் அவினாசி, நாயக்கா பாளையம். அப்பா பேர் குழந்தைவேல், தண்டபாணி காதி ஸ்டோர், திருமதி அன்னபூரணி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, காலிமனைகள். மாசம் 50,000 ரூபாய் வாடகை மட்டும் வருது. இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சனி மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 11 மாசம் 3 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு வந்து வெங்கடேஷ், அகமுடியர், 2 செவ்வாய், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்னம், கச்சசி படிச்சிருக்காரு. உயரம் 167 சென்டிமீட்டர், மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் மங்களூர், கடலூருக்கு பக்கத்துல. அப்பா பேரு சன்னியாசி, அம்மா பேரு அரும்பு இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, சொந்த மாடி வீடு மற்றும் 3 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். யோகேஸ்வரி, துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. ராகுகேது ஜாதகம். இவங்க கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, துலாம் லக்னம், BA LLB மற்றும் MBA படிச்சிருக்காங்க. இவங்க 5.4 உயரம் இருக்காங்க. 3/6/1985 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில MNC கம்பெனியில அட்வொகேட்டா ஒர்க் பண்றாங்க. 48,000 சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர். அப்பா பெயர் திரு NS அன்பழகன். இவங்க வந்து LD பேங்க் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி P செல்வராணி. இவங்க இறந்துட்டாங்க. இவங்க படித்த நல்ல வேலையில் உள்ள குடும்ப வரனா எதிர்பார்க்கறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு சொந்த
வீடு வந்து 3 இருக்கு. நல்ல அழகான பெண், நிறைவான வசதி இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் யோகேஸ்வரி, வக்கீல், LLB படிச்சிருக்கிறாங்க, நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே புதன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 7 மாசம் 14 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகரின் பெயர் SV அகல்யா, சுத்த ஜாதகம், சோழிய வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, தனுசு லக்னம். இவங்க BSc LLB படிச்சிருக்காங்க. 5.2 உயரம் இருக்காங்க. 1/7/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சேலத்துல அட்வொகேட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா பெயர் திரு KK ரவி. இவங்க வந்து ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி S சுதா. இவங்க இல்லத்தரசி, படித்த நல்ல வேலையில் உள்ள வரனா எதிர்பார்க்கறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு வந்து சொந்த வீடு, அது இல்லாம நிலம், எல்லாமே வீடு இன்னும் இருக்கு. 60 சென்ட் விவசாய நிலமும் இருக்கு. நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் அகல்யா, வக்கீல், சேலம் கோர்ட்ல வேலை செய்யறாங்க. இவங்க பிறக்கும் போதே சூரியன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 1 வருஷம் 6 மாசம் 25 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. முதல்ல எங்கள் SRG கல்யாணம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நாங்கள் அனுப்புற ஜாதகம் எல்லாம் உங்களுக்கு வரும். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. எனவே இதுவரை நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் SRG கல்யாண மாலையின் நன்றி கலந்த வணக்கம். நன்றி.